சிம்ம ராசி. சிம்மம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வந்து கரெக்டாக 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்து இப்போ குரு பயிற்சி என்ன பண்ணும்? குரு வந்து ஏதாவது சாதகமாக இருக்குமா? சிம்மம் இந்த இந்த இடைக்கால நிவாரணம் மாதிரி சிம்மத்துக்கு கரெக்டாக குரு வந்து 11th ஹவுஸில் பொசிஷனில் வரார். ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும். சிம்மத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், லாபஸ்தானம். அந்த இடத்துக்கு பார்வை பலம் எங்கெல்லாம் விழுதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்துக்கு 3ஆம் இடம், சிம்மத்துக்கு 5ஆம் இடம், சிம்மத்துக்கு 7ஆம் இடம். ஸோ 3, 5, 7 3 இடத்தையும் குருவுடைய பார்வை பலமாக இருக்குது. குருவுடைய இடமும் பலமாக இருக்குது. ஒரு ராசிக்கு குரு வந்து பொசிஷன்லேயும் ஃபேவராக இருந்து அவருடைய பார்வையும் நல்ல பார்வையாக விழுந்துடுச்சுன்னா அவங்களுக்கு அதை விட என்ன வேணும்? ஸோ சிம்மம் நிறைய நெருக்கடிகளை சனி கொடுக்கும். நிறைய தொல்லை, நிறைய நெருக்கடி, நிறைய போராட்டம், நிறைய வருத்தம், நிறைய கவலை, நோய் என்ன வேணால் சனி கொடுக்கும். குரு சனியை பார்த்து தான் ரொம்ப விசேஷம், பட் பார்க்காது. இருந்தாலும் குரு தனிப்பட்ட முறையில் வேறு சப்போர்ட்டை பண்ண ஆரம்பிக்கும். சிம்மத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணும்? ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணும். குரு இந்த 1 இயர் 2025 மே 15லேருந்து 26 மே 30th வரைக்கும் குரு 11th ஹவுஸில் பொருளாதார அடிப்படையில் இந்த 1 இயருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இடையில ஒரு சின்ன டிரான்சிட் இருக்குது, நம்ம ஒரு 10 months எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொருளாதார சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன? மற்ற கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாலும் பணம் இல்லை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. அதை வந்து குரு வந்து முதல்ல சார்ஜ் எடுத்துடுறார் 11th ஹவுஸில். அடுத்தது குருவுடைய பார்வை எப்படி பண்ணுறதுன்னா 3rd ஹவுஸில் 3ஆம் இடத்துல பார்வையை பதிக்கிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலயமா, அக்கம் பக்கம் உறவுகள் மூலயமா, பழகினவர்கள் மூலயமா, நண்பர்கள் மூலயமா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி, பெரிய சப்போர்ட். நீங்கள் எங்கேயாவது உதவி கேட்டால் உதவி கிடைக்கும். இந்த இந்த சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் உதவியே கிடைக்காம போயிடுச்சுன்னா நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த உதவி உடனே கிடைக்கும். அதுதான் சிம்மத்துக்கு இந்த முறை ஏற்படக்கூடிய குரு பலன், குரு பார்வை, குரு பலம், குரு ஸ்தான பலம். அடுத்தது இந்த சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து 5th ஹவுஸ் 5ஆம் இடம். புத்தி நல்ல வேலை செய்யும். அந்த சமய சந்தர்ப்ப புத்தி, இந்த பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம், நீங்கள் என்னெல்லாம் புண்ணியங்களை பண்ணியிருக்கீங்களோ, என்னெல்லாம் நல்ல விதைகளை விதைச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த கஷ்ட காலம் தான் சொல்லுவாங்க இல்லையா, நான் நிறைய பண்ணேன் ஒன்றுமே எனக்கு பலன் தரல. இந்த முறை உங்கள் கஷ்ட காலத்துக்கு அந்த அந்த நல்ல புண்ணிய பலன்லாம் வெளியே கொண்டு வந்துடும். அது குருவுடைய பார்வை வந்து ஆக்டிவேஷன். புத்தி நல்லா வேலை செய்யும். உங்கள் மனசை வந்து என்னதான் அப்படியே ஒரு சோர்வு தளர்வு ஏற்பட்டாலும் மறுபடியும் ஒரு சார்ஜ் எடுத்து கொடுக்கும். குருவுடைய பார்வை பலம். நல்ல ஆலோசகர்கள் கிடைப்பாங்க, நல்ல வழிகாட்டிகள் வந்து வழிகாட்டுவாங்க. உறுதுணையானவர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. ரொம்ப நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த குருவுடைய பார்வை பலம். 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், அந்த பார்வை பலம்.